மாரியங்கிறது வந்து ஒரு குழந்தை. ஒரு 8 வயசு குழந்தை. அதாவது கிழக்கு சீமை அது அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்குடி ஸ்ட்ரீட்ட வந்து கிழக்கு சீமை அப்படின்னு. அம்மா வந்து அவங்க வரும்போதே அவங்களுக்கு முத்து முத்தா அம்மா போட்டிருந்துச்சாம். பெருசு பெருசா முத்து முத்தா அம்மா போட்டிருந்துச்சாம். நம்ம பக்கம்லாம் சொல்லுவோம்ல பெரிய அம்மை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி முத்து முத்தா போட்டிருந்துச்சாம் அம்மா. அப்ப போட்டுட்டு ஒரு வயசானவர்ட்ட போயிட்டு அந்த முத்துமாரியம்மன் போய் கேட்டிருக்காங்க. "தண்ணி குடுங்க" அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்ணி குடுங்கன்னு கேட்டப்போ, அவங்க சொல்லியிருக்காங்க, "தண்ணிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு. "ஏதாவது ரொம்ப பசிக்குது, ஏதாவது குடுங்க சாப்பிட" அப்படின்னு கேட்டிருக்காங்க. "எங்க வீட்ல தான் ஒண்ணுமே இல்லையே" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லியிருக்காங்க, "உங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தக்காளி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அத எனக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எங்க வீட்ல தான் தக்காளி மரமே இல்ல. "இல்ல நீங்க போய் பாருங்க இருக்கும்" அப்படின்னு சொன்னம்போது, தக்காளி கொத்து கொத்தா பழுத்து ரொம்ப சிகப்பா பழுத்து இருந்துச்சாம். அப்ப பழுத்து இருந்தத பார்த்துட்டு, அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோட, "நீ யாரம்மா?" அப்படின்னு கேட்டாங்களாம். நான் இங்க தான் வந்திருக்கேன். எங்க அம்மா, அப்பா கிட்ட நான் சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன்." சொல்லிட்டு இருக்கையிலே, அம்மா அதே இடத்துல உயிர நீத்ததா ஒரு சரித்திரம். சரியா? உயிர நீத்துட்டாங்களாம். அன்னையிலருந்து யாருக்கு அம்மா போட்டாலும், முத்துமாரியம்மனுக்கு வேண்டுதலா தக்காளி பழம் வாங்கி வைக்கிறத அதிகமா வச்சிருக்காங்க. அப்படி தக்காளி பழம் வாங்கி வச்சா, அம்மை சீக்கிரத்துல தன்னை விட்டு போறதாகவும், உடல் நலம் உடனே தேறி வர்றதாகவும் அங்க இருக்க மக்கள் அனைவரும் நம்புறாங்க. ஸோ, அதனால முத்துமாரியம்மன்